பொதுமக்கள் கவனத்திற்கு தமிழக அரசு தமிழக மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நல சுகாதாரத்துறை அறிவித்துள்ளபடி புதுசா ஓபிடிக்கு உங்க பெயர் சொல்லி பதிவு செய்ய வாங்கும் இடத்தில் உங்கள் பயன்பாட்டில் உள்ள செல் நம்பரை அவங்க பதிவு செய்யவும். சோசியல் டிஸ்டன்ஸ் அதாவது சமூக இடைவெளி கடைபிடிக்க வேண்டும். பொதுமக்கள் பிளாஸ்டிக் கவர் மருத்துவமனைக்குள் எடுத்து செல்ல தமிழ்நாடு அரசு தடை செய்துள்ளது. மருத்துவமனைக்குள் பொதுமக்கள் உள்ள வரும்போது மருத்துவமனையுடைய செக்யூரிட்டி ஆபீசர்கள் என்ன சொல்றாங்கன்றது அதை பொதுமக்கள் கவனத்துடன் கேட்க வேண்டும். அதன்படி பொதுமக்கள் நடந்து கொள்ள வேண்டும். மருத்துவமனைக்குள் பொதுமக்கள் உள்ள வரும்போது அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டாம். ஏன்னு கேட்டீங்கன்னா இது தமிழ்நாடு அரசு மருத்துவமனை, அரசு பொது மருத்துவமனை. உடல்நிலை சரியில்லாத பொதுமக்கள் அனைவரும் வந்து போற இடம். பொதுமக்கள் தாங்கள் தான் முன்னெச்சரிக்கையுடன் விழிப்புணர்வுடன் பாதுகாப்புடன் கவனத்துடன் இருக்க வேண்டும். மருத்துவமனைக்குள் பொதுமக்கள் அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டாம். தமிழக அரசு மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நல சுகாதாரத்துறை ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தாங்க. இந்தியாவில் மூளைச்சாவு ஏற்பட்டு உடல் உறுப்பு தானத்தில் தமிழ்நாடு அரசு முதல் மாநிலமாக இருக்கிறது. மூளைச்சாவு ஏற்பட்டவருடைய குடும்பத்தார் அனுமதியுடன் உடல் உறுப்பு தானம் செய்ய முன்வந்தால் 4 பேர் உயிர்களை காப்பாற்றி விடலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. ஏற்கனவே அரசு மருத்துவமனையில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு பெட்ல அட்மிஷன் இருப்பாங்க. கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்க, ஹார்ட் ஃபெயிலியர் ஆனவங்க, லிவர் ஃபெயிலியர் ஆனவங்க, கண் பார்வை இழந்தவர்கள் ஏற்கனவே அரசு மருத்துவமனையில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு பெட்ல அட்மிஷன் இருப்பாங்க. இந்த மூளைச்சாவு ஏற்பட்டவருடைய குடும்பத்தார் அனுமதியுடன் உடல் உறுப்பு தானம் செய்ய முன்வந்தால் மூளைச்சாவு ஏற்பட்டவருடைய உடலில் இருந்து ஆபரேஷன் மூலமாக கிட்னி, லிவர், ஹார்ட் ஆபரேஷன் மூலமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஏற்கனவே அரசு மருத்துவமனையில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு பெட்ல இருக்கிறவங்களுக்கு பொருந்தினால் 4 பேர் உயிர்களை காப்பாற்றி விடலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இந்த மூளைச்சாவு ஏற்பட்டவருடைய இறுதி சடங்கு தமிழ்நாடு அரசை ஏற்று நடக்கும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. தானாக முன்வந்து உடல் உறுப்பு தானம் பதிவு செய்ய ஜெனரல் மெடிசன் பொது மருத்துவத்துறை 9ஆம் நம்பர் ஓபி மருத்துவர்களை அணுகி உடல் உறுப்பு தானம் பதிவு செய்து கொள்ளலாம். தானாக முன்வந்து கண் தானம் பதிவு செய்ய ஐ டிபார்ட்மெண்ட் 10ஆம் நம்பர் ஓபி கண்துறை மருத்துவர்களை அணுகி கண் தானம் பதிவு செய்து கொள்ளலாம். தானாக முன்வந்து ரத்த தானம் பதிவு செய்ய பிளட் பேங்க் ரத்தத்துறை வங்கி மருத்துவர்களை அணுகி ரத்த தானம் பதிவு செய்து கொள்ளலாம். துறை வாரியாக மருத்துவர்களை செவிலியர்களை பொதுமக்கள் சந்திக்கும் போது அந்தந்த துறையினுடைய மருத்துவர்கள் செவிலியர்கள் என்ன சொல்றாங்கன்றது அதை பொதுமக்கள் கவனத்துடன் கேட்க வேண்டும். அதன்படி பொதுமக்கள் நடந்து கொள்ள வேண்டும். இது தமிழ்நாடு அரசு மருத்துவமனை, அரசு பொது மருத்துவமனை எல்லாம் இலவசமாக வழங்கப்படுகிறது. அதை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு தமிழ்நாடு அரசு சார்பாக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்யூனிட்டி மெடிசன் சமநலத்துறை சார்பாக பொதுமக்களுக்கு அன்போடு பண்போடு பணியோடு தெரிவித்துக் கொள்கிறார். தமிழக அரசு தமிழக மக்கள் நல்வாழ்வு குடும்ப நல சுகாதாரத்துறை அறிவித்துள்ளபடி டெங்கு கொசுக்களை ஒழிப்போம். டெங்கு கொசுக்கள் மேற்கொண்டு உற்பத்தியாகாமல் இருக்க தடுப்போம். மழை காலங்களில் வீட்டு சுற்றுப்புறங்களில் மழை தேங்கி டெங்கு கொசுக்கள் உற்பத்தியாகும் இடங்கள் திறந்த மேல்நிலை தொட்டி, சிமெண்ட் தொட்டி, ஆட்டுகள் உணவு, பெயிண்டிங் டப்பா, டயர்கள், பிளாஸ்டிக் ஓடம், தேங்காய் ஓடுகள், தேங்காய், இளநீர், பணமுக வெட்டி சாப்பிட்டு மட்டைகளே, டயர்களே, பிளாஸ்டிக் வீட்டார்கள் போட்டிருப்பீங்க. அதுல மழைநீர் தேங்கி அதுல இருந்தா டெங்கு கொசு உற்பத்தி ஆகி நம்மளை வந்து கடிக்குது. அதுல இருந்தா நமக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படுது. வீட்டு சுற்றுப்புறங்களை மழைநீர் தேங்காத அளவுக்கு தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். பாதுகாப்பாக இருக்க வேண்டும். கவனத்துடன் இருக்க வேண்டும். மருத்துவமனைக்குள் பொதுமக்கள் அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும். தமிழக அரசின் பன்னோக்கு திட்டத்தில் மக்களை தேடி மருத்துவ திட்டம் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. அதன்படி வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாதந்தோறும் 7ஆம் நம்பர் ஓபில சுகர் மாத்திரை, பிபி மாத்திரை வாங்கி சாப்பிடுறவங்களுக்கு மட்டும் தான் நான் சொல்றது. உங்க வீட்டினுடைய ரேஷன் அட்டை தமிழ்நாடு அரசு கொடுத்திருப்பாங்க, லேட்டஸ்டா ஸ்மார்ட் கார்டு. அந்த ஸ்மார்ட் கார்டு ஜெராக்ஸ் காப்பியில் உங்கள் பயன்பாட்டில் உள்ள செல் நம்பரை பதிவு செய்து 7ஆம் நம்பர் ஓபில கொடுத்து விட்டு சொன்னீங்கன்னா உங்க வீட்டுக்கே சுகர் மாத்திரை, பிபி மாத்திரை வந்து சேர தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்துள்ளது. அதுதான் மக்களை தேடி மருத்துவ திட்டம் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. மாஸ்டர் ஹெல்த் செக்கர் அதாவது முழு உடல் பரிசோதனை மையம் வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிறந்த முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப் செய்து கொள்ள வருபவர்களுக்கு துல்லியமாக விரைவாக செயல்பட்டு அனைத்து ரிசல்ட்டுகளும் 2 நாட்களுக்குள் வழங்கப்படும். மாஸ்டர் ஹெல்த் செக்அப் செய்து கொள்ள வருபவர்கள் மேலும் விவரங்களுக்கு OPN 3B அணுகுவோம். தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நல சுகாதாரத்துறை ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தாங்க. வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு மருத்துவமனை பொதுமக்கள் கவனத்திற்கு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நல சுகாதாரத்துறை அறிவித்துள்ளபடி உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு
தொடர்ந்து தலைவலி, சளி, இருமல், காய்ச்சல், வயிற்று வலி, வயிற்று போக்கு இருந்தால் தாங்களாக மருந்து கடைக்கு சென்று மருந்து மாத்திரை சிறப்பு வாங்கி பயன்படுத்தக்கூடாது. அது தவறு. தலைவலி, சளி, இருமல், காய்ச்சல், வயிற்று வலி, வயிற்று போக்கு இருப்பவர்கள் உடனே அரசு பொது மருத்துவமனைக்கு சென்று பொது பிரிவு மருத்துவர்களின் ஆலோசனை பெற்று மருத்துவர்கள் உங்கள் உடல்நிலை பரிசோதனை செய்து உங்கள் உடல்நிலைக்கு ஏற்ப என்ன மருந்து மாத்திரை சிறப்பு மருத்துவர்கள் கொடுக்கிறாங்களோ அதைத்தான் பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தொடர்ந்து கண்ணரிப்பு, கண்வலி, கண்ணோவு இருந்தால் எந்த நேரம் கண்ணை கையை வச்சு கசக்க கூடாது. அது தவறு. கண்ணரிப்பு, கண்வலி, கண்ணோவு இருப்பவர்கள் உடனே அரசு பொது மருத்துவமனைக்கு சென்று பொது கண்ணோவு பிரிவு மருத்துவர்களின் ஆலோசனை பெற்று மருத்துவர்கள் உங்கள் கண்களை ஸ்கேன் பண்ணி அந்த நோய்க்கேற்ப என்ன ஆயில்மெண்ட், சொட்டு மருந்து, மருந்து மாத்திரைகளை மருத்துவர்கள் எழுதி கொடுக்கிறாங்களோ அதைத்தான் பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. கண்ணரிப்பு, கண்வலி, கண்ணோவு இருப்பவர்கள் முகத்தை தண்ணீர் ஊற்றி கழுவிய பிறகு தூய்மையான துண்டு டவல்களை கொண்டு முகத்தை துடைக்க வேண்டும். நீங்கள் பயன்படுத்தின அந்த துண்டு டவல்களை உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் பயன்படுத்தக்கூடாது. துறை வாரியாக மருத்துவர்களை, செவிலியர்களை பொதுமக்கள் சந்திக்கும் போது அந்தந்த துறையினுடைய மருத்துவர்கள், செவிலியர்கள் என்ன சொல்றாங்கன்றது அதை பொதுமக்கள் கவனத்தோட கேட்க வேண்டும். அதன்படி பொதுமக்கள் நடந்து கொள்ள வேண்டும். இது தமிழ்நாடு அரசு மருத்துவமனை, அரசு பொது மருத்துவமனை எல்லாம் இலவசமாக வழங்கப்படுகிறது. அதை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு தமிழ்நாடு அரசு சார்பாக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்யூனிட்டி மெடிசன் சமூக நலத்துறை சார்பாக பொதுமக்களுக்கு அன்போடு, பண்போடு, கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.